கார்டை வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனான்ஷியலி நம்மனால அதுக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கிரெடிட் கார்டு வலையில விழாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது, ஒருவேளை அந்த கிரெடிட் கார்டு வலையில உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனால நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில வர்றது எப்படி அப்படிங்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் உங்க மேகலா கண்ணன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். How to avoid getting into a credit card trap அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வலையில விழாம இருக்க நம்ம என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரெடிட் கார்டில் பேசிக்கலி எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், அதுக்கப்புறம் மினிமம் அமௌண்ட் டியூ. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே சில பேருக்கு இன்னும் தெரியாது. என்னன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு உங்க கிரெடிட் கார்டில் நீங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 50,000 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ண அந்த ஒரு அமௌண்ட், ஓகேவா? இப்போ மெசேஜ் வரும், ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், 50,000 ரூபாய் கட்டுங்கன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா அட்லீஸ்ட் ஒரு 2,500 ரூபா இல்லை ஒரு 3,000 ரூபாயாவது கட்டுங்க அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்னன்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படின்னா என்ன, அந்த 50,000 ரூபா. இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு பாருங்க, ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு. அப்படிங்கிறது இந்த மினிமம் அமௌண்ட் டியூ 3,000 வச்சுக்கலாமே. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே என்னால் 50,000 ரூபாய் இப்போ கட்ட முடியாது, நான் 3,000 கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மினிமம் அமௌண்ட் டியூவை கட்டுனா அந்த 50,000 அப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு நாளில் நான் கடனை கட்டி முடிச்சிருவேன்னு சொல்லி இந்த பணத்தை மட்டுமே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்கதான் நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வேற, மினிமம் அமௌண்ட் டியூ வேற. எப்படி இந்த 50,000 உங்களால கட்ட முடியலன்னா அட்லீஸ்ட் 3,000 கட்டுங்க. ஏன்னா இது வேற அது வேற. இதை கட்ட அது கம்மியாக போறது கிடையாது, அது வட்டி மேல வட்டி போட்டு பெருத்துக்கிட்டே தான் போகும். இது அவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட். புரியுதுங்களா? இனிமேலாவது இந்த மினிமல் அமௌண்ட் டியூக்கும் அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கடனை இம்மீடியட்டாக கட்டுற வழியை பாருங்க. ஓகே 50,000 ரூபா கடன் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் மாதம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி நான் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னா, அவங்களே நீங்கள் கிரெடிட் கார்டில் 50,000 ரூபா கடன் வாங்கின அந்த ஒரு 40 டேஸ்க்குள்ள ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. என்னது? இஎம்ஐ ஆப்ஷன். இந்த அவங்க கொடுக்கக்கூடிய இஎம்ஐ ஆப்ஷன்ல கொஞ்சம் வட்டி கம்மியா இருக்கும், இது தானா ஜென்ரேட் ஆகிறத விட. ஸோ நீங்க தாராளமா இந்த ஒரு இஎம்ஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களா கால் பண்ணி கேட்பாங்க, ஐயா இதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிடலாங்களான்னு. நம்ம அப்ப என்ன நினைப்போம், ஏப்பா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேல. அப்ப இங்க என்ன பண்ணுது, இங்கேயும் அதே தான் பண்ண போறாங்க, அதை விட அதிகமாகவே இங்கே சார்ஜ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க ஒரு தடவை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட கம்மியான இஎம்ஐல நீங்க மாசம் அந்த மினிமல் டியூ அமௌண்ட் கட்டுறதை விட இங்க அசலோட சேர்த்து வட்டியோட சேர்த்து முழுசா கட்டிட்டு கடனை முடிச்சுட்டு போயிடலாங்க. பார்த்து யோசிச்சு இந்த டெர்மினாலஜியை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு கடனை கட்ட ஆரம்பிங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதுவும் சில பேர்த்துக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயம் நீங்க கிரெடிட் கார்டு வாங்கி கடன் வாங்கினதுக்கு அப்புறம் முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மேட்ரு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. கிரெடிட் கார்டுல நீங்க பணம் வாங்கிட்டீங்க, அதுல எவ்வளவு வட்டி கட்ட வேண்டியிருக்கும், 3% 5% மாசம் நீங்க அதுக்கு வட்டி கட்டணும். இந்த கிரெடிட் கார்டோட வட்டி எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாமா? உதாரணத்துக்கு பேங்க்ல லோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பர் ஆனம் ஆவரேஜ் வட்டி எவ்வளோ இருக்கும், 11% 20% மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் கிரெடிட் கார்டோட பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியுமா, 35% 48% மட்டும் இவங்க வட்டியை சார்ஜ் பண்ணலாம் கிரெடிட் கார்டுக்கு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. பேங்க்ல வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டி வேற, கிரெடிட் கார்டு அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற. ரெண்டும் பயங்கர வித்தியாசமா இருக்கும். ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்பவே உங்களுக்கு தெரியும் கிரெடிட் கார்டு கடன் எவ்வளவு பெரிய வட்டியை உருவாக்குது அப்படின்னு. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சவங்க இன்னொரு முக்கியமான தப்பை பண்ணக்கூடாது. என்ன தப்பது? Don't take too many credit cards.
ஃபைனான்ஷியலி நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா எக்கச்சக்கமான கார்டை வாங்கி வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. என்ன நடக்கும்னா, ஒரு கிரெடிட் கார்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், 2வது கிரெடிட் கார்டு இருக்குது, 3வது கிரெடிட் கார்டு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டில் கடன் வாங்கியாச்சு, அதை அடைக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க சில பேர், அப்படியே 2வது கிரெடிட் கார்டை வாங்கி இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய காசு எடுத்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா இதை அடைக்கிறதுக்காக 3வது ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி இதை அடைக்கணும்னு பண்ணுவாங்க. இப்படியே மாற்றி 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 ஒரு கிரெடிட் கார்டு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கார்டு, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கார்டுன்னு 4-5 கார்டோட ட்ராப்ல போய் விழுந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஃபைனான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு அஷ்யூரிட்டி இல்லை, இதனால் கட்ட முடியாதுப்பா, இவ்வளோலாம் காசு கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஷ்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த வேலையை மட்டும் பண்ண போவாதீங்க. அடுத்துதான் இந்த ஆர்வம் தூண்டக்கூடிய ஒரு விஷயம்னு பேங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் நம்ம எப்படி போய் மாற்றோம் பாருங்க. Don't increase your credit card limit if you're financially unstable. ஸோ உங்களுக்கு உங்களோட வரவு செலவு என்ன அப்படிங்கிறது தெரியும். பேங்க் வந்து எப்பவுமே ஆஃபர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்பா உன் கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் சூப்பராக இருக்குது, நீ வந்து கட்டிடுவ, எலிஜிபிலிட்டியை நாங்கள் வந்து பார்த்துட்டோம், ஸோ உனக்கு வந்து இன்னும் அந்த கிரெடிட் கார்டு லிமிட் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி லிமிட்டை கொடுப்பாங்க. சில பேருக்கு அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க லிமிட் இருந்தது, ஆனால் இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு இருக்குது அப்படிங்கிறப்போ சில பேர் அதை ஃபைனான்ஷியலி டீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் பயங்கர சிக்கல்லையும் குடைச்சல்லையும் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு லிமிட் அதிகமாச்சுன்னா ஆர்வம் தாங்க முடியாமல் கண்டிப்பாக அதை செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஃபைனான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறவர்கள் தயவு செஞ்சு உங்களோட கிரெடிட் கார்டை வந்து பேங்க்கே வந்து நாங்கள் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை அடைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் ஓகே. நான் இப்போ இந்த சில பல விஷயங்கள் தெரியாமல் என்னோட கஷ்டத்துக்காக 2-3 கிரெடிட் கார்டை வாங்கி இப்போ எதை கட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சிக்கல் இருக்கீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. டெட் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெட் கன்சாலிடேஷன் அப்படின்னா என்ன? ஒன்றும் கிடையாது. கார்டு நம்பர் 1ல 50,000 ரூபாய் கடன், கார்டு நம்பர் 2ல 70,000 ரூபாய் கடன், கார்டு நம்பர் 3ல 20,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக சேர்த்தனா எவ்வளவு ஆச்சு? 1,40,000 ரூபாய் ஆச்சு. ஸோ இந்த 1,40,000 ரூபாய் நான் எப்படி கட்டுறது? இதை கட்டுறதா இல்லை இதை கட்டுறதா? இந்த 70,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கட்டுறதா, 50,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கட்டுறதா, மினிமம் அமௌண்ட் டியூ கட்டுறதா இல்லை வட்டி கட்டுறதான்னு ஏகப்பட்ட சிக்கல்ல 3 கார்டோட கடனை வச்சு சிக்கல் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்றது? ஒரு நல்ல ஐடியா, அதுதான் டெட் கன்சாலிடேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 1,40,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பேங்க்ல போய் கம்மியான வட்டிக்கு ஒரு லோன் வாங்குவீங்க. 1,50,000 இல்லை 1,40,000 வாங்குவீங்க. வாங்கி முதல்ல இந்த 3 கடனையும் அடைச்சு முடிச்சுட்டு அந்த லோன்ல அதுக்கப்புறம் அந்த லோனை ஒரு இஎம்ஐல நீங்க மாசம் மாசம் கட்டிடுவீங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 38லிருந்து 45% மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே பேங்க்ல வந்து 11லிருந்து ஒரு 20% தான் வந்து உங்களுக்கு வட்டி இருக்கும். ஸோ அந்த 3 கார்டோட வட்டியை நீங்க வந்து 30லிருந்து 40% வட்டி கட்டி தீர்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு லோனா ஒரு இஎம்ஐயா இந்த 11லிருந்து 20% வட்டிக்கு நீங்க கட்டி முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு ஐடியா. இதை நீங்களாவே வந்து லோன் எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில சர்வீசஸும் இருக்கு. இந்த 3 கிரெடிட் கார்டில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கடன் இருக்கு, இதை நான் ஒட்டுக்கா கட்டணும் அப்படின்னு சொல்றப்போ அவங்களும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரியான சர்வீசஸும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி ஒரு இஎம்ஐயா கட்டுற மாதிரி கூட நீங்க வந்து உங்களோட ரெவென்யூ ஆகட்டும் இஎம்ஐ ஆகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணி இந்த கடனை கட்டி முடிச்சிடலாம். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோபால் மெத்தட். ஸோ இந்த ஸ்னோபால் அப்படின்னா என்ன? பனிப்பந்துங்க. ஸோ இந்த பனிப்பிரதேசத்தில் எல்லாமே வந்து ஜனங்க பந்து வீசி விளையாடுவாங்க, பனிப்பந்து. இப்போ இந்த பனிப்பந்து அப்படிங்கிறது ஒரு பாறையிலிருந்து உருண்டு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த கார்ட்டூன்ல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. சின்னதாக அந்த பந்து உருவாகி அப்படியே அந்த பனியில் உருண்டு வர 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 பெருசாகும். அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் கார்டு கடனும். சின்னதாக நீங்கள் வாங்குறப்போ ஒன்றுமே தெரிவிக்காது, ஆனால் அது பெருசாகிறப்ப தான் கண்ணுக்கு பெருசாக தெரியும், எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும். பனிப்பந்துமே சின்னதாக இருக்கிறப்ப நம்ம அதை ஈஸியாக உடைச்சிடலாம், பெருசாகிறப்போ அது நம்மளே தாக்குற மாதிரி பெருசாயிரும். அதே மெத்தடை தான் நம்ம இந்த கடன் அடைக்க பயன்படுத்த போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 1ல வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் கடன்
கடன் இருக்குன்னு வச்சுக்கலாம். கார்டு நம்பர் 2ல 40,000 ரூபாய் கடன், கார்டு நம்பர் 3ல 80,000 ரூபாய் கடன் இருக்குன்னா முதல்ல எது சின்னதா இருக்கு, எதை ஈஸியா உடைக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்போ இந்த 20,000 ரூபாய் கடனை நீங்க ஃபர்ஸ்ட் அடைச்சு முடிச்சிருங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கடன் எது இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அதை ஃபர்ஸ்ட் அடைச்சு முடிச்சிடுறதுக்கு பேரு தான் ஸ்னோபால் மெத்தட். கிரெடிட் கார்டில் வட்டி ஏறிக்கிட்டே தான் இருக்கும், அது குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கிறப்பவே நம்ம முடிஞ்ச அளவு அதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக விடாமல் தடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ரிகாஷன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்னோபால் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட கடன் அடைக்கிறதுக்காக. அடுத்த மெத்தட் என்ன? அவலாஞ்சி மெத்தட்னு சொல்லுவோம். பேசிக்கலி இந்த அவலாஞ்சி அப்படின்னா என்ன? இந்த நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த பனி பிரதேசத்துல எல்லாம் ஸ்னோ மவுண்டெயின்ல எல்லாம் அப்படியே நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னா இங்க பாருங்க, இங்கிருந்து ஆரம்பிக்குமா, அப்படியே ஆரம்பிச்சு கீழே வர 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 அப்படியே பெருசாக அப்படியே லேண்ட் ஆகிற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அவலாஞ்சி மெத்தட். அவலாஞ்சி மெத்தட் ஸ்னோபால் மெத்தடை விட ஒரு வித்தியாசமான மெத்தட். என்னன்னு பாருங்க, இங்க கார்டு நம்பர் 1க்கான வட்டி 35% பர் ஆனம்னு வச்சுக்கலாம். இதெல்லாமே பர் ஆனம் தான். பர் ஆனம்னா வருஷத்துக்கு. கார்டு நம்பர் 1ல 35% வருஷ வட்டி. அதே மாதிரி கார்டு நம்பர் 2ல 40%, கார்டு நம்பர் 3ல 28%. இந்த அவலாஞ்சி மெத்தட் அப்படிங்கிறது நம்ம வட்டிக்கு இம்ப்ளை பண்றோம். அந்த இடத்துல எப்படின்னு பாருங்க, அதிக வட்டி இருக்கக்கூடிய இந்த 40% நீங்க முதல்ல கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ரெண்டும் கட்டுறதுக்கு ஈஸி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் மேத்தமெட்டிக்கலி அவலாஞ்சி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டும் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு பெரிய வட்டி ஜென்ரேட் ஆகாமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த ஒரு மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 2 லெசன் பெரிய லெசன்ரா, 4 லெசன் சின்ன சின்ன லெசன்ரா அப்படிங்கிறப்போ இந்த 2 லெசனை படித்து முடிச்சுட்டா மீதி 4 லெசனை நான் ஈஸியாக படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவலாஞ்சி மெத்தட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாதாரண டவுட் என்ன தெரியுமா? எது பெட்டர், ஸ்னோபால் மெத்தடை நான் ஃபாலோ பண்றதா இல்ல அவலாஞ்சி மெத்தடை ஃபாலோ பண்றதா அப்படின்னு. பனிப்பந்தா இல்ல நிலச்சரிவா அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் நம்மளால தாங்க முடியாது, அது பெருசாச்சுன்னா. ஆனா மேத்தமெட்டிக்கலி நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது, நம்ம கால்குலேட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ஓகே நான் பெரிய வட்டியை நான் குறைச்சிட்றேன், நான் பெரிய இதை நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது எல்லாமே மேத்தமெட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம மைண்டு சைக்கலாஜிக்கலி வேலை செய்யும். கடன் வாங்குறப்பவே நம்ம மைண்ட் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக தான் திங்க் பண்ணி கிரெடிட் கார்டோட எலிஜிபிலிட்டி உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கடனில் போய் மாட்டிக்கிறோம். அதே மாதிரி சைக்கலாஜிக்கலி நீங்கள் தெளிவாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஸ்னோபால் மெத்தடுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கார்டோட கடன் தீர்ந்ததாவது முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கூட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸ்னோபால் மெத்தட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. இந்த பேசிக்கான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோ பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தாலும் அது எப்படி சால்வ் பண்ணுற அப்படிங்கிற சில டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு இனிமேலாவது கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு அப்புறமாவது இந்த பேசிக் டெர்மினாலஜிஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதில் காலடி எடுத்து வைங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until it's Meghala Karan signing off. நன்றி, வணக்கம்.